ஹாய், இன்றைக்கி சுறா புட்டு பார்க்கலாமா? வாங்க. தேவையானதெல்லாம் வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கலாம். மீன் கழுவி வச்சுருக்கேன். தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு தண்ணியில் மீன் நல்லா கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் திருப்பி விட்டு, ஏன்னா அந்த மீனில் ஸ்மெல் வரும், அப்படியே நமக்கு கவுச்சி ஸ்மெல்லு நல்லா தெரியும். அதனால் தண்ணியிலே டைரெக்டாக நம்ம போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லு செய்யும் போதே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். சைடில் மத்தி மீன் குழம்பு அது ரெடி ஆகிடுச்சு. மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தோல் உரிக்க வரணும். ஸ்கின்னு இதில் ஒரு நரன்னு ஒரு மண் மாதிரி ஒன்று வரும். சுறா மீனில் எல்லாருக்கும் தெரியும். அது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த தோலை நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறோம். பாயில் பண்ணால் தான் அந்த தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். சில பேர் ஆவி காட்டி எடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறது ஒரு விதம். ஸ்டீமரில் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அது இன்னும் எனக்கு நரன்ற மாதிரி இருக்கும். இதுதான் நான் செய்கிற மெத்தட். இதை ஃபுல் தோல் உரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. தோல் உரிச்சிட்டு தண்ணியில் ஒரு வாஷ் கொடுத்துடணும். அப்போ அந்த நரன்று இருக்கிற தன்மை போயிடும். ரெடி பண்ணி வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இது புட்டு மாதிரி இதை உதுத்துக்கணும். இந்த மீனை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தோல் உரித்து. இது சுறா புட்டு, சுறா பொரியல், ஒரு ஊருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மீனும் உதுத்து வச்சுட்டு தாளிக்க போகிறோம். இந்த எலும்பு தேவையில்லை, ஆனாலும் அதை போட்டு செய்கிறது தான் எனக்கு பழகிடுச்சு. நல்லா வெந்திருந்தால் அதை கடித்து சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பிடிக்காது. கடுகு, சோம்பு, பூண்டு, வெங்காயம் நம்ம கூட தாளிக்க போகிறோம். நல்லா ஒன்றா. பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, சில பேருக்கு பூண்டு நிறைய இருந்தால் பிடிக்கும். இது இன்னும் கட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே கொடுக்கும்போது பூண்டு போட்டிருக்கிறது தெரியாத மாதிரி இது பண்ணிக்கலாம். அதிகமாக குழந்தை பெற்றவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பால் கிடைக்கும் குழந்தைக்கு. அதனால் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சில்லி பவுடரு, சீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உதுத்து வச்சுருக்க மீனை போட்டு ஒரு 5 10 நிமிஷம் நம்ம நல்லா பரட்டி எடுத்து சூடாகினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
பெப்பர் லாஸ்ட்டாக தூவிக்கலாம். நாங்கள் பெப்பர் தூவுறத எடுக்கலை. காரம்லாம் நம்ம போட்டிருக்கோம். பச்சை மிளகா, மிளகாத்தூள்லாம் அதுக்கேற்றது மாதிரி காரம் எப்படி உங்களுக்கு தேவையோ சால்ட்டும் காரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு, சொரா புட்டு, சண்டே லஞ்ச்.